எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது. சாதி அடிப்படையில் கோயிலை நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல எனவும், நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் கோயில்களை தனியாக பிரிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதி அடிப்படையில் கோவிலை நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த மாரியம்மன், அங்காளம்மன் மற்றும் பொன்காளியம்மன் கோவில்களில் இருந்து பொன்காளியம்மன் கோவிலை தனியாக பிரிக்க வேண்டும் என்று கணேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் பொன்காளியம்மன் கோவில் உங்கள் சாதியை சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்றும், மற்ற கோவில்கள் வேறு சாதியினர் நிர்வகிக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி சாதியை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். அதோடு மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கக்கூடிய மேலும் கருத்து, கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து பக்தர்களும் கோவிலை நிர்வகிக்கலாம், வழிபடலாம் என்று தெரிவித்திருந்தார். சாதி என்பது மத பிரிவு அல்ல. சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மத பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள், பிரிவினைக்கான ஒரு மைதானமாக கோவிலை பயன்படுத்துகிறார்கள் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். அதில் மட்டுமல்லாமல் பெரும்பாலான பொது கோவில்கள் குறிப்பிட்ட சாதிக்கக்கூடிய கோவில்கள் என முத்திரைக்கப்பட்டுள்ளன என்றும், எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமம் கோர முடியாது என்றும், கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.